Hi friends, welcome to Booms Tamil. வாங்க இன்னைக்கு எப்படி ஃபில்டர் காஃபி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் சிலர் உங்கள் சேனலோட மீதி வீடியோஸ் எல்லாம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கக்குள்ள இன்னும் சிலருக்கு அது எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி தோணுது. நமக்கு நம்ம வீடியோ ஒன்று நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பக்கத்தில் நம்ம சேனலோட லோகோ இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிடும். நமக்கு உள்ளே போனால் நம்ம வீடியோஸ் லைனாக அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் இருக்கும். பக்கத்தில் பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் எந்த மாதிரியான வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ நம்ம சேனலில் வர்ற வீடியோஸை நம்ம வெரைட்டியை பிரித்து, அதாவது நம்ம மட்ட வீடியோ இருக்குது, சமையல் வீடியோஸ் இருக்குது, குட்டீஸ் வீடியோ இருக்குது, சாமி வீடியோஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அதோட தலைப்பை போட்டு தனித்தனியாக பேப்பர் கிராஃப்ட் இருக்குது, ஜீரோ காஸ்ட் கிராஃப்ட் இருக்குது. இந்த மாதிரி அதோட தலைப்புகளை தனித்தனியாக போட்டு நம்ம அந்த இடத்துல ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம். மறக்காமல் உள்ளே போய் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபில்டர் காஃபி பண்ண போகிறோம். ஃபில்டர் காஃபி அப்படின்னாவே எல்லாருக்குமே ரொம்ப டெம்ப்டியான விஷயம். நிறைய காஃபி பிரியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது அவசியம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு சில இடங்களில் சில கடைகளில் நம்ம குடிக்கிற அளவுக்கு நம்மளால் வீட்டில் காஃபி பண்ண முடியலையே அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஒரு தாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, இது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது. வீட்லேயே ரொம்ப பக்காவான அந்த ஸ்ட்ராங்கான ஃபுல் டேஸ்டியான ஃபில்டர் காஃபி நம்ம ரெகுலராகவே குடிக்கலாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு பேர் பெர்குலேட்டர். இதில் தாங்க நான் ஆர்டினரி ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், எலக்ட்ரிக் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பெர்குலேட்டர்லேயே இன்னொரு மாடல் எவர் சில்வரில் இது உயரமாக வரும், அந்த பெர்குலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாகவே இதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதை தான் உங்களோட எப்படி நல்லா இதில் ஸ்ட்ராங்காக ஃபில்ட்ரு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லக்குள்ள சின்ன 2-3 டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பெர்குலேட்டர் இது நிறைய பேர்த்துக்கு தெரியல, தெரியாதவங்களுக்கு இது யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். இது மேல் பார்ட்டு. இதில் தான் நமக்கு இங்கே தான் ஃபில்ட்ரு ஸ்டோர் ஆகும். இது இந்த இடத்துல தான் நம்ம தூள் போட போகிறது, ஃபில்டர் காஃபி தூள் போட போகிறது. இங்கே கீழே தண்ணி ஊற்ற போகிறோம். இதுதான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுற மெத்தடு. ஏன் இது நம்ம ஆர்டினரி நம்ம கீழே தூள் போட்டு நடுவில் வச்சு மேலே சுடு தண்ணி ஊற்றுவோம்ல, அந்த ஃபில்டரை விட இது ஏன் பெட்டராக இருக்குது, ஏன் எலக்ட்ரிக் ஃபில்டரை விட இது பெட்டராக இருக்குது அப்படின்னா, இதில் நீங்கள் அதில் எவ்வளோ நீங்கள் பவுடர் போடுறீங்களோ அதே அளவுக்கு இதில் பவுடர் போட்டிங்கனாலும் அதை விட இது ரொம்ப திக்கான டிகாஷன் நமக்கு தருது. இப்போ நான் இதை இதுலேயே எவர் சில்வர் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னல. எவர் சில்வர் ஃபில்டரில் ஒரு பெரிய மைனஸ் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, எவர் சில்வர் ஃபில்டர் இந்த மேல் பாகம் இது கொஞ்சம் உயரமாக சன்னமாக இருக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, உள்ளே அதில் ஒரு ஷேப்பு இருக்குது. அந்த சென்டர் இந்த ராடு லென்த்தாக இருக்கிறதுனால நம்மளால் சரியாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. அதனால் இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இது உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப வருஷமாக நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வாங்க இதில் எப்படி ஃபில்ட்ரு போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பார்ட்டை எடுத்துட்டு நான் இதில் ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம எப்படி குக்கர்லலாம் ஒரு சேஃப்டி வால் இருக்கும்ல, அதே மாதிரி இதுலேயும் ஒரு சேஃப்டி வால் இருக்கும். இந்த சேஃப்டி வாலோட இதுக்கு கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி தான் போடணும். நீங்கள் எவ்வளோ காஃபி, இது நீங்கள் வீட்டில் ஒருத்தர் மட்டும்தான் காஃபி குடிப்பாங்க அப்படின்னு இருந்தால் கூட உங்களுக்கு இந்த சைஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு தாட்டி போட்டோம்னா ஒரு 3 காஃபி நல்லா ஸ்ட்ராங்கான காஃபி போடலாம். இப்போ இதில் நான் ஒரு டம்ளர் தண்ணி, இது ஒரு 150 ml இருக்கும், 150 ml தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதில் மேலே இந்த இடத்துல நம்ம காஃபி தூள் ஃபில் பண்ணிக்கலாம்.
இப்போது இந்த காஃபி தூள் வந்து நமக்கு இப்போ வந்து இது வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த காஃபி தூள், அதனால் நம்ம இப்படியே யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு ஒரு 15 days ஒன்ஸ், ஒரு 1 month ஒன்ஸ் மட்டும் நம்ம காஃபி தூள் வாங்குற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு வந்து காஃபி தூள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃப்ளேவர்டாக இருக்கும். அதே நம்ம 2 months 3 months எல்லாம் வச்சுருந்தோம்னா அது வந்து ஃப்ளேவர் குறைஞ்சிடும். இன்கேஸ் நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஃப்ளேவர் குறைஞ்சிடுச்சு, நம்மக்கிட்ட அந்த மாதிரி காப்பி தூள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு டிப்ஸு. நம்ம வந்து எவ்வளோ காப்பி தூள் இப்போ இதுக்கு இவ்வளோ எடுப்போம். இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் காப்பி தூள் போட்டிருக்கேன். இதை வந்து நான் ப்ரெஸ் பண்ண கிடையாது, சும்மா காப்பி தூளை போட்டு அதை ஃபில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் வந்து அழுத்த கிடையாது, இந்த ஓரத்துக்கு போகக்கூடாது. அதனால தான் நான் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்பூனை யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இது ரொம்ப டைட்டாக ஃபில் பண்ண வேண்டாம், இதை இப்படியே வச்சு இப்படி திருகிக்கலாம். நம்ம இப்போ தான் ரொம்ப நாள் ஆயிருந்தா அந்த காப்பித்தூளை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ காப்பித்தூள் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோமோ அந்த காப்பித்தூள் கொஞ்சோண்ட ஒரு சிம்மில் வச்சு வானலியில் சும்மா ஒரே ஒரு செகண்ட், ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, ஹீட் ஆனால் தீஞ்சிரும், ஒரே ஒரு செகண்ட் அப்படி லைட்டாக அதை வறுத்துட்டு அந்த சூடோடு போட்டிங்கன்னா ஒரு 50% அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் எடுத்து கொடுக்கும். நம்ம அது வந்து இப்போ இது ஃப்ரெஷ்ஷான தூள் அப்படிங்கிறதுனால நான் அது பண்ணலை. இதுவே உங்களுக்கு 2 months 3 months ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த காப்பித்தூளோட சர்க்கரை சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் ட்ரை பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்குது. நான் இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துல. இப்போ இதை வந்து நமக்கு இது கரண்ட்டு தேவையில்லை, இன்ஸ்டண்ட்டாக ஃபில்டர் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து அடுப்பு மேலே வச்சுக்கணும். இப்போ அடுப்பு மேலே வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து அடுப்பில் வந்து சின்ன பர்னர் சைடு தான் வச்சுருக்கேன். பர்னர் சைடு சிம்மில் வச்சுக்கணும். தணல் வந்து ஃபுல்லாலாம் இருக்கக்கூடாது, சிம்மில் இருந்தாவே நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த பர்னர் மேலே நம்ம இப்படி இந்த ஃபில்டரை இப்படி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த தண்ணி கொதித்து நடுவில் இருக்கிற அந்த காப்பித்தூள் வழியாக நமக்கு மேலே வந்து இந்த இடத்துல டிகாஷன் நமக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போது அது கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், கீழே இருக்கிற தண்ணி வந்து நமக்கு கொதித்து இதில் இருக்கிற ஹோல் வழியாக ஃபில்டர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு கீழே இருக்கிற தண்ணி பூரா வந்துருச்சுன்னா இந்த இடத்துல வந்து சடன்னு பொரியும். அந்த செகண்டில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இது நமக்கு க்ளோஸ்லேயே இருந்தால் கூட நமக்கு அந்த சத்தம் தெரியும். காஃபி தூளோட ரேஷியோ 70% காஃபி பவுடரும் 30% சிக்கிரியும் மிக்ஸ் பண்ணது. இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணக்குள்ள நமக்கு திடீர்னு வேணும், திடீர்னு 6 காப்பி போடணும், 8 காப்பி போடணும், அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் உடனே நம்ம இதை எடுத்துட்டு திரும்ப நம்ம ஃபில் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபில்டர் காஃபி குடிச்சிக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் ஃபில்ட்ரு இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டிப்ஸு, நைட்டு ஃபில்ட்ரு போட்டு வச்சு காலையில் எடுத்து காஃபி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த காஃபி வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக, இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி காலையில் ஃபில்ட்ரு போட்டு வச்சு ஈவினிங் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த காஃபியோட திக்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், பூரா ஃபில்ட்ருமே நமக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஏர் வர மாதிரி சத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது இப்படி க்ளோஸில் இருந்தாலுமே நமக்கு அந்த சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்குறப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து ஃபில்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம பாலை காய்ச்சிக்கணும். இப்போது ஒரு கிண்ணத்தில் 1 டம்ளர் பால் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது நான் வந்து 1 காஃபி மட்டும் போட போகிறதுனால நான் 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். நம்ம ஃபில்டர் போட போகிறோமே, அப்படி இருக்கக்குள்ளே எதுக்கு 1 டம்ளர் பால் ஊற்றணும், நம்ம வந்து 3/4 டம்ளர் பால் ஊற்றினாவே போதுமே அப்படின்னு தோணும். ஆக்சுவலி வந்து இந்த 1 டம்ளர் பாலில் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு பால் வந்து கொஞ்சம் சுண்ட காய்க்கணும். அப்படி செஞ்சு நம்ம டிகாஷன் ஊற்றக்குள்ளே தான் நல்ல திக்கான டேஸ்டியான காஃபி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பால் வந்து கொதிக்கிட்டோம். எனக்கு கொதிக்கிறது வந்து ஃபோனில் ஆவிப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இது நான் கொதிச்சதுக்கப்புறம் டம்ளரில் மாற்றிக்கிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அதே டம்ளரில் தான் அந்த பாலை திரும்ப நான் வந்து ஊற்றக்குள்ளே வந்து இவ்வளோ பால் ஊற்றினேன். இப்போ வந்து கொஞ்சம் அளவுக்கு பால் வந்து
குறைஞ்சிடுச்சு. அந்தளவுக்கு திக்கானதுக்கப்புறம் அந்த பாலை எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் டிகாஷனை வந்து ஒரு டம்ளரில் வந்து நான் மாற்றிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஃபில்டர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அதனால் நான் வந்து அந்த ஃபில்டர்லேயே வந்து டிகாஷனை வைக்க மாட்டேன். நான் வந்து டம்ளரில் மாற்றி இது டம்ளரில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ வந்து இன்னொரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம ஆற்றக்குள்ளே டம்ளரில் ஆற்றிட்டு நீங்கள் டமராவில் கொடுக்கறதா இருந்தாலும் நம்ம டம்ளரில் கொடுக்கலாம். நான் இப்போது வந்து டிகாஷன் வந்து எனக்கு வந்து சுட சுட இருக்குது, அதனால் வந்து நான் இப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஹீட்டாக காஃபி குடிப்பாங்க, நான் வந்து 1.5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். நான் ஹீட்டாக காஃபி குடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து இப்போது வந்து இந்த டிகாஷனை எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து இதை திரும்ப நம்ம காஃபி போடக்குள்ள இதை வந்து கொஞ்சமாக நம்ம எவ்வளோ டிகாஷன் தேவையோ அந்தளவுக்கு டிகாஷனை எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு குட்டி அந்த டமராவிலேயே கூட நம்ம வந்து அடுப்பில் ஒரு செகண்ட் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஃபி போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான டேஸ்டியான ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபி உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது நிஜமாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. டெய்லி நம்மளால் ஹோட்டல்ஸில் நல்ல ஒரு காஃபி பாரில் எப்படி காஃபி கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல காஃபியை நம்ம டெய்லி நம்ம வீட்லேயே குடிக்கலாம். இது நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து இந்த பெர்குலேட்டரை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒன்ஸ் நமக்கு இது இருந்ததுன்னா நமக்கு எப்பயுமே நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. அவசியம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிஜமாகவே அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி உபயோகமான அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.